நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? வித்யா, வெக்கப்படாம என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. ஆமாமா, எங்களை என்னைக்கும் வெளியால நினைக்காத. எனக்கு ஜீவிதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ உன்னை ஜாக்கிரதையா பார்த்துப்பா. நீ இங்க இருக்கும்போது தனியா இருக்கன்னு ஒரு நிமிஷம் கூட உனக்கு நினைப்பு வராது. என்ன மேடம், நான் சொன்னது சரிதானே? சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஜீவிதா மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். 2 வருஷத்துக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேரோடதும் ஒரே அபிப்பிராயம். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஜோடி. எல்லாருமே இதான் சொல்லுவாங்க வித்யா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, எல்லா ஜென்மத்திலையுமே எனக்கு வினய் தான் புருஷனை வரணும்னு. ஹலோ 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 அத்தை, ஒரு நிமிஷம், நெட்வொர்க் கிடைக்கல. ஹலோ அத்தை, ஹலோ மேடம், பில். மேடம், பில். மேடம், கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, நான் மற்ற டேபிளையும் பார்க்கணும். சாரி, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. மேடம், சும்மா விளையாடாதீங்க. நான் ஒன்னும் விளையாடல, உண்மைதான் சொல்றேன். மேடம், இங்க காசு இல்லாம யாருமே வர மாட்டாங்க. காசு இல்லைன்னா எதுக்காக நீங்க ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு வரீங்க? ஒரு லேடிஸ் கிட்ட எப்படியா பேசுவாங்க? உனக்கு மரியாதையா பேச தெரியாது? இவங்க என்னோட கெஸ்ட். இந்த உன்னோட காசு. இனிமே எந்த பொம்பளை கிட்ட இந்த மாதிரி மரியாதை குறைவா நடந்துக்காத. எடுத்துட்டு போ. அறிவு கட்டவன். என்ன? சாரி, என்கிட்ட பில் பே பண்ற அளவுக்கு பணம் இல்ல. ஐம் சோ சாரி. ஆக்சுவலி தப்பு என்னோட தான். நான் தான் பில்லை கொடுத்துட்டு போயிருக்கணும். வித்யா, இதுக்காக நீ ஏன் கஷ்டப்படுற? நாங்க தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்க இந்த மாதிரி தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிருக்கவே கூடாது. ஐம் சோ சாரி. உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லவங்க. சரி, நம்ம கிளம்பலாம். வா. அந்த ஐஸ்கிரீம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷ்வா. Thank you so much. 2 பேரும் வந்துட்டீங்களா? ஆண்டி, பெரியமா, ஜீவிதாக்காவை எங்க காணோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இன்னும் வரலையா? இவ்ளோ நேரமாவா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க? ஐ மீன், செரோகேட் கிடைக்கலையா? இல்ல, கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? வாவ் ஆண்டி, விஷ்வா கேட்டியா? அக்காவுக்கு செரோகேட் கிடைச்சிட்டாங்களாம். ரொம்ப குட் நியூஸ்ல. ஹலோ, நீ என்ன ஸ்டாச்சு மாதிரி நிக்கிற? விஷ்வா, நீ ஒண்ணு அதே ஃபிளாஷ்பேக்ல இருக்கலையே. கம் ஆன் விஷ்வா, நீ அத பத்தி மறந்துரு. மாலதி, என்னாச்சு? விஷ்வாவோட ரெக்கார்டிங் சரியா நடக்கலையா? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஆண்டி, ஆக்சுவலி என்னால தான் அதெல்லாம் நடந்துச்சு. அது என்னன்னா, எனக்கு அப்போ ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்டுடியோவை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடியே நான் உள்ளேயே வாமிட் பண்ணிட்டேன். ஆனா ஆண்டி, நான் வேணும்னே பண்ணல. ஆனா அந்த மியூசிக் டைரக்டர் எப்படி கோவப்பட்டார் தெரியுமா? ஆனா ஆண்டி, நான் அவருக்கு சாரி சொல்லிட்டேன், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, விஷ்வாக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால நானும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் விஷ்வாவை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்.
ஆனா நான் விஸ்வாக்கு ரொம்ப நேரமா புரிய வச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு வரும்னு. ஆனா விஸ்வா இனஃப் மாலதி. வாய்ப்பு ஒன்றும் ரோட்ல கொட்டி கிடக்கு, நினைச்சப்பெல்லாம் கிடைக்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் அந்த சான்ஸ் நான் இப்ப தொலைச்சிட்டேன். விஸ்வா, நீ இப்ப என்ன சொல்ல வர? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? அட யாரால நடந்தா என்ன, நடந்துச்சு இல்ல, தட்ஸ் இட். ஆண்டி, பெரியம்மா, தாத்தா, ப்ளீஸ் என்ன நம்புங்கன்னா நான் எதையுமே வேணும்னு பண்ணல. ஒன்னும் பிரச்சனை இல்ல மாலதி. பிரெக்னன்சில இது மாதிரி நடக்கும். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. இங்க பாரு மாலதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. விஸ்வாக்கில இருந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு போனதால அவன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவன் தானா சரியாயிடுவான். ரிலாக்ஸ். அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட் மாலதி. இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆறது உன் உடம்புக்கு நல்லதில்ல. இப்போ எந்த அளவுக்கு நீ டென்ஷன் ஆகாம இருக்கியோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நல்லது. ஹாய் பேபி, எப்படி இருக்க? நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் உன் அப்பா. நாங்க உனக்காக எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கோம் தெரியுமா? அதோட உங்க அம்மா இருக்காளே, அவ அதுக்கு மேல உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, நம்ம நிறைய விளையாட வேண்டியது இருக்கு. வினய், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து ஒன்றும் இல்லை. உங்களோட குழந்தைகிட்ட பேசுறதுக்கு நீங்க எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வினய். இது வரைக்கும் குழந்தையோட அம்மா தான் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தைக்காக நாட்கள் எண்ணிட்டு இருப்பாங்கன்னு. ஆனா இங்க நீங்க பொம்பளை மாதிரி எக்ஸைட் ஆயிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்பாவுக்கும் இதே ஃபீலிங் தான் இருக்கும்னு. வாமா, உள்ள படுத்துக்கோ. இப்ப வெறும் இன்செமினேஷனோட ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம் மிஸ்டர் வினய். எவ்ரிதிங் இஸ் ஓகே. சரிங்க, போலாம். ஜீவிதா மேடம், நீங்க என் கூடயே இருங்க. நீங்க என் கிட்ட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நீ உள்ளே இரு, நான் வெளியே இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனுக்கு சான்ஸ் கொடுத்து பெரிய தப்பு பண்ண மாதிரி தோணுது. விஸ்வா, நீ இப்ப என்ன சொல்ல வர? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? அட யாரால நடந்தா என்ன,
நடந்துச்சுல்ல, தட்ஸ் இட். இப்ப நம்ம கேட்க போறது இந்த வாரத்தோட ஸ்பெஷல் சாங். இத பாடியவர் தமிழ்நாட்டின் சிங்கம், இந்த வருடத்தின் தலை சிறந்த பாடகர் என்று அழைக்கப்படும் தென்னகத்து வேங்கை தன். ஒரு அளவு இருக்கு. யார பாரு, எல்லாரும் சிங்கர் ஆகணும். ஸ்வரமும் தெரியாது, தாளமும் தெரியாது. ஆனா பாரு, இவங்களோட சாங் நம்பர் 1 சார்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டு கூட பாட தெரியாது. இவங்களை விட 1000 டைம்ஸ் பெட்டரா நான் பாடுவேன். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. விதி ஏன் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது? என் மேல ஏன் அவ்வளோ கோபம்? இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா மால்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அவ ஏன் தேவையில்லாம அந்த டைரக்டர் கூட சண்டை போட்டா? இல்ல விஸ்வா, இது உன் லைஃப் கெரியரோட கொஸ்டின். நீ இந்த வாய்ப்பை உன் கையை விட்டு நடுவ விடக்கூடாது. ஏதாவது பண்ணு விஸ்வா, ஏதாவது பண்ணு. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சார் இப்போ ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருக்காரு. தேங்க் யூ சார். ஐம் ரியலி சாரி சார். பாருங்க, விஸ்வா உங்ககிட்ட தப்பா எதுவும் நடந்துக்கல. மிஸ்பிஹேவ் பண்ணது நான் தான். தப்பா பேசுறது கூட நான் தானே சார். ப்ளீஸ் சார், நான் பண்ண தப்புக்கு நீங்க என் புருஷனுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. பாருங்க, ஆக்சுவலி என்னன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன். எப்ப என்ன ஆகும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் அப்படி நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க விஸ்வா கிட்ட கடுமையா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியல. அது என்னன்னா, என் கண்ணு முன்னாடி என் புருஷனை யாராவது ஏதாவது சொன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. தாங்கிக்க முடியாது சார். பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சார். பட் நான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு. விஸ்வா ஏன் நீங்க கூட்டிட்டு வந்தானா, அவனுக்கு இது ஒரு பெரிய மூமெண்டா இருந்துச்சு. அவனுக்கு இது ஒரு பெரிய பிரேக். அது என்னாலதான் கெட்டு போச்சு. பட் ட்ரஸ்ட் மீ சார், நான் இப்படி பண்ணதுக்கு ரொம்ப வெட்கப்படுறேன். ப்ளீஸ் உங்க கோவத்தை விட்டுருங்க. சார் ப்ளீஸ் இவ்ளோ பிடிவாதமா இருக்காதீங்க. விஸ்வாவுக்கு வெறும் ஒரே ஒரு சான்ஸ் போதும். நான் கேரண்டி கொடுக்கறேன், கண்டிப்பா அவன் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டான். அப்புறம் நீங்க என்ன பத்தி கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த ஸ்டுடியோ பக்கமே வர மாட்டேன். ப்ளீஸ் விஸ்வாக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரிகம பதனிசா, சரிகம பதனிசா. தம்பி, உன் ஒய்ஃப் பேசுனதை கேட்டதும் கல்லா இருந்த என் மனசு அப்படியே கரைஞ்சு போச்சு. ஏன்னா பாதி வந்தா யாரால தடுக்க முடியும், புரிஞ்சுதா? ஆனா இவங்க கன்சீவா இருக்கிறத ஏன்பா என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? அப்படி சொல்லியிருந்தா நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன், இந்த மாதிரி பேசியிருக்கவும் மாட்டேன். ஏன்னா என் வீட்லயும் என் ஒய்ஃப் இப்போ இதே நிலைமையில தானே இருக்காங்க. ஆமா, அதனால இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் தான் இத தேவையில்லாம பெரிய விஷயம் ஆக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. உங்க மன்னிப்பு கேக்குறேன் பாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிடு. நீ என்ன மன்னிச்சிட்டியாமா? கன்ஃபார்மா? இங்க பாரு விஸ்வா, இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் உன் மூளையில இருந்து அப்படியே கிளீன் பண்ணி எடுத்துரு. ஓகே, இப்போ நம்மளோட ரெக்கார்டிங் ஆரம்பிக்கலாம். அப்புறம் சோனோ மாலிக் கிளிக் கிளிக் மாதிரி நீ கிளிக் ஆக போற. சார் தேங்க் யூ so much. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தேங்க் யூ சார். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் உன் ஒய்ஃப் ரொம்ப கவனமா பாத்துக்க. ஷூர் சார். போயிட்டு வரமா? ஹலோ, ஜி சொல்லுங்க. ஐ அம் சாரி விஸ்வா. I am sorry and thank you so much. Are you feeling okay, Vidya? I'm fine, doctor. Good.
மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வினய், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் சக்சஸ்ஃபுல். அப்புறம் நீங்க சில மாசம் வெயிட் பண்ணா போதும், உங்க குழந்தை உங்க மடியில இருக்கும். தேங்க்யூ வித்யா, தேங்க்யூ சோ மச் வித்யா. வினய், சொல்லுமா. நாம எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கல்ல? வீட்டுக்கா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது வந்து நான் துணிமணி எதுவும் எடுத்துட்டு வரல. நான் உங்க கூடவே இருக்க போறேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்க கூட இருக்க போறது உங்க ஃபேமிலிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. எங்க ஃபேமிலியில எல்லாரும் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீ எங்க கூட இருந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. உனக்கு துணிமணி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கொண்டு வந்து கொடுக்குறோம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்த்துக்கள் கண்ணா. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூம்மா. அட, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இவங்களை இன்னும் காணோம். ஆமா, எனக்கும் கவலையா இருக்கு. இந்நேரத்துக்கு ஜீவிதா வினயும் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. அப்புறம் மாமா என்கிட்ட போன்ல சொன்னாரு வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காரு, அதனால சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னாரு. ஒரு சர்ப்ரைஸ் கூட இருக்காமா. ஆக்சுவலி இதோ அவங்களே வந்துட்டாங்க. என்னாச்சு ஜீவிதா? எல்லாம் நல்லா தானே நடந்தது? நீ சூஸ் பண்ண பொண்ணு எப்படி இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதான் ஜீவிதா அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல. அவ எங்க இருந்து வரா, எந்த ஃபேமிலியை சேர்ந்தவ? ஆமாக்கா, வித்யா எங்க இருக்கா? ஒரு நிமிஷம். அட வித்யா, உள்ள வாங்க. வாங்க. இவங்க தான் நம்மளோட குழந்தைய பெத்து கொடுக்க போறவங்க. பேரு வித்யா. அப்புறம் வித்யா, இதுதான் எங்களோட குடும்பம். வணக்கம். 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 பெரியம்மா, அத்தை, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு விஷ் பண்ணணும் ஆசீர்வாதத்தோட. ஏன்னா இவங்களால தான் நம்மளோட கனவுகள் நிறைவேற போகுது. எஸ். ஹாய் வித்யா, நான் தான் மாலதி, ஜீவிதா அக்காவோட தங்கச்சி, அப்புறம் அவங்களோட போரவதி. 2 in 1 ரிலேஷன். ஆக்சுவலா நான் தான் உனக்கு இன்டர்வியூ எடுக்கிறதா இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, பெர்ஃபெக்ட். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் நிறைய கேட்க வேண்டியிருக்கு. அப்புறம் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு மாலதி நம்ம கிட்ட நிறைய நேரம் இருக்கு. ஏன்னா இனிமே வித்யா நம்மளோட தான் இருக்க போறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை கேட்காம நாங்களே இந்த முடிவு எடுத்துட்டோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஐ ஹோப் நான் தப்பா எதுவும் செய்யலன்னு நினைக்கிறேன். ஐயோ வினாய், இதுல தப்பு என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னா அது நல்லதா தான் இருக்கும். இதுல எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் அத்தை, தாத்தா வேற இங்க இல்ல. அவரு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? டோன்ட் வெரி வினய், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர் ஊர்ல இருந்து வந்ததும் அவர்கிட்ட இத பத்தி நான் பேசுறேன். அப்போ உண்மையிலே ரொம்ப நல்லதா போச்சுக்கா.
உன்னோட வருங்கால பேபி உன்னோட கண்ணு முன்னாடியே இருக்க போகுதுக்கா. உண்மையிலே அது பெரியமா, இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாமே உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆசீர்வாதத்தால தான் நடந்தது தெரியுமா? நீங்களும் எங்களோட இந்த முடிவால சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஜீவிதா, உன்னோட சந்தோஷத்துல எங்க எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. எவ்வளவு நாள் கழிச்சு நீ சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத நாங்க பாத்துட்டு இருக்கோம் தெரியுமா? இதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற என்ன வேணும்? அப்புறம் இனிமே இந்த சந்தோஷம் வந்துட்டே இருக்க போது நம்மளை விட்டு எப்பவும் போகாது. ஆனா கங்க்ராட்ஸ், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து டேடி ஆக போறோம். வித்யா, வெல்கம் டு அவர் ஃபேமிலி. I'm really sorry ஜீவிதா மேடம். சாரி, என்ன உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். எனக்கு புருஷன் இருக்காரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.